ஒன் இண்டியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். துலாம் 12 ராசிக்காரங்கள்லேயே முன்னணியில் நிற்கக்கூடிய ஒரு 90 மார்க் கொடுக்கக்கூடியது துலா ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான். ஏற்கனவே 2025 பெரிய சோதனைகளை உங்களுக்கு கொடுக்கல. அடப்பப்பா நான் 2025 படாத கஷ்டப்பட்டேன் அப்படின்னு தான் டக்குன்னு சொல்லுவீங்க, கீழே ஒரு கமெண்ட்டே கொடுப்பீங்க. ஆனால் மனசை தொட்டு சொல்லுங்கள், கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த பெரிய மன அழுத்தங்கள் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக இல்லை. 2026 வருடம் 80-85% துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். மீதம் 15% இந்த 6-8 தசாபக்தி அமைப்புகள் கோச்சார ரீதியாக நடக்கிறவங்களுக்கு எப்போவுமே எந்த வருஷமாக இருந்தாலும் அந்த தசாபக்தி அமைப்புகள் தான் முன்னால் நிற்குமே தவிர கோச்சார பலன்களை அது அப்படியே பின்னால் தள்ளிடும். ஆக ஒரு 80-85% துளாராசிக்காரர்கள் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. என்னையா நடக்கும், ஏன் இப்படி சொல்கிறீங்க, அந்த மாதிரி என்ன டாப்பான கிரக நிலைமைகள் எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், எப்போவோ ஒரு தடவை தான் வருடாந்திர கிரகங்கள் நல்ல இடங்களில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது ஒரு வலிமையான ஒன்று. 9ஆம் இடத்துல குரு பகவான் வலிமையாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவர் ராசியை பார்க்குறாரு இல்லையா, அவர் ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பு அதைவிட மேலாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். ஆக குரு 9ஆம் இடத்துல, கேது 11ஆம் இடத்துல 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய 6ஆம் இடத்து சனி பிரமாதமாக நல்லா இப்போ துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறாங்க. ஆக துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய வயது, தகுதி, இருப்பிடம், முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல் இந்த வருஷம் முழுவதுமே நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும்னா கீழே இருக்கிறவங்க எல்லா லெவல்லையும் நான் தரையாக இருக்கிறேங்க, ஒரு எளிய நிலைமையில் பிளாட்பாரத்தில் பூ கட்டி விற்றுக்கிட்டு இருக்கேன், ஒரு சின்ன கடை ஹோட்டல் ரோட்டோரத்தில் வச்சுருக்கிறேன், நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஜோதிடத்தில் அந்த மாதிரிலாம் சொல்லப்படலைங்க. இன்றைக்கு நீங்கள் இருக்கின்ற நிலைமையை விட கொஞ்சம் உயர்வுகள் வரக்கூடிய அமைப்பு, இரட்டிப்பு லாபங்கள், இரட்டிப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஆண் பெண் இருபாலராக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக அமையுங்க. இதை விடலாம் பெரிய உண்மையை சொல்லப்போனால் இப்போ இருக்கிற கஷ்டங்கள் குறையும் அப்படிங்கிறதே துளாராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். சிலருக்கு நண்பர்களின் மூலமான முன்னேற்றம், சிலருக்கு குழந்தைகளின் மூலமான முன்னேற்றம், சிலருக்கு கணவன் மனைவி இணக்கமான ஒரு சூழ்நிலை, கோர்ட்டு சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய தன்மை. அதை விட எல்லாத்தையும் விட மேலே வியாபாரம், தொழில், வேலை, இந்த போன்ற விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவில் நல்லா இருக்கக்கூடிய தன்மைன்னு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு வார்த்தையை அதிகமாகவே சொல்லலாம், தொட்டது துலங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போ நான் சொல்கிறத விட உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்புகளில் தசாபக்திகள் நன்றாக இருக்குமாயின் பெரிய அளவில் மெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷம் உண்டுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த 2026 ஆண்டை துலாம் ராசிக்காரர்கள் எல்லோரும். Subscribe to One India and never miss an update.